நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டின் முன் அவரது ஆதரவாளர்கள் திரண்டு உள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தின் முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தொண்டர்கள் மற்றும் சீமானுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கியிருக்கின்றனர். சிறிது நேரத்திற்கு முன்பு அவருடைய இல்லத்தில் இருந்த பாதுகாவலர் மற்றும் அங்கு வேலை செய்யக்கூடிய நபர் என 2 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்று காலை நீலாங்கரை காவலர்கள் இங்கு வந்து சீமான் ஆஜராவதற்கான சம்மனை ஒட்டி சென்றிருந்தார்கள். அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக நடிகை ஒருவர் தொடர்ந்த புகாரின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் பேர்ல அங்கு வந்து சம்மன் ஒட்டப்பட்டது. 24ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே சம்மன் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் 2வது முறையாக இன்று அவர் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்கின்ற அந்த சம்மன் ஒட்டப்பட்டது. அவர் அந்த முதல் முறை கொடுக்கப்பட்ட சம்மனின் போது ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர்கள் ஆஜராவார்கள் என்கின்ற வகையில் அவருடைய அந்த செய்தி இருந்தது. ஆனால் இன்று மீண்டும் சம்மன் ஒட்டப்பட்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர் மற்றும் வீட்டில் வேலை செய்யக்கூடிய சுபாகர் என்ற நபர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சம்மன் ஒட்டப்பட்டு அங்கிருந்து நீலாங்கரை காவல்துறையினர் சென்ற பிறகு அங்கு ஒரு சில காவலர்கள் மப்டியில் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கு வேலை செய்யக்கூடிய சுபாகர் என்ற நபர் காவல்துறையினர் ஒட்டிய அந்த சம்மனை கிழித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அங்கு மப்டியில் இருந்த காவல்துறையினர் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அங்கிருந்து வந்த காவல் ஆய்வாளர் அங்கு உள்ளே செல்ல முயற்சி செய்தார். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அமுல்ராஜ் என்பவருக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் கைது செய்யப்படக்கூடிய செய்திகள் வெளியான நிலையில் அங்கே இந்த செய்தி தகவலை அறிந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் சீமானுடைய ஆதரவாளர்கள் அவருடைய இல்லத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் அமுல்ராஜினுடைய துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டது. அமுல்ராஜினுடைய எடுப்பில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் லைசன்ஸுடன் கூடிய துப்பாக்கி வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த துப்பாக்கியையும் காவல்துறையினர் அவரது இடுப்பிலிருந்து பறிமுதல் செய்தார்கள். அவரை கைது செய்து அழைத்து செல்லும் போது பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் இங்கு கைது செய்யப்பட்டு அழைத்து செய்யப்பட்ட அமுல்ராஜ் மற்றும் சுபாகர் என்கின்ற 2 நபரும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அமுல்ராஜ் அவருடைய பையில் அந்த துப்பாக்கிக்கான லைசன்ஸ் வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்த பிறகு அவருடைய பை எடுத்து ஒருவரிடம் கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கிக்கான லைசன்ஸ் தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் மற்றும் வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர் கைது செய்திருப்பது சீமானுடைய ஆதரவாளர்களிடையே செய்தியாக பரவிய நிலையில் ஒவ்வொருவராக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள்.